ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களில் 6 பேர் சென்னை வழியாக விமானத்தில் இலங்கை வருவதாக இந்தியா கொடுத்த உளவு தகவலை அடுத்து கொழும்பு விமான நிலையத்தில் நேற்று நண்பகலில் மாபெரும் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. சனிக்கிழமை காலை 11:59 மணிக்கு பண்டாரநாயக்க விமான நிலையம் வந்திறங்கிய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் UL-122 விமானம் கடும் பாதுகாப்பு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இலங்கை போலீஸ், ஆகாயப்படை, விமான நிலைய பாதுகாப்பு படை மூன்றும் ஒருங்கிணைந்து அச்சோதனையை மேற்கொண்டன. ஆனால் சந்தேக நபர்கள் எவரும் சிக்கவில்லை. முழு பரிசோதனைகளுக்கு பிறகு பாதுகாப்பு உத்தரவாதம் கிடைத்ததும் அவ்விமானம் அடுத்த பயணத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியாவின் அதிகாரத்துக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதியின் பஹல்கம் பள்ளத்தாக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒரு நேபாள சுற்றுப்பயணி உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானை தளமாக கொண்ட TRF கிளர்ச்சிப்படை அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அத்தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானே இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியது. இதையடுத்து பாகிஸ்தானுடனான தூதரக மற்றும் வர்த்தக உறவுகளை புதுடில்லி குறைத்துள்ளது அல்லது நிறுத்தி வைத்துள்ளது. அவ்வகையில் பாகிஸ்தானிலிருந்து வரும் நேரடி அல்லது நேரடி அல்லாத இறக்குமதிகளுக்கு தடை விதித்ததோடு அங்கிருந்து பார்சல்கள் வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. சில பொருட்கள் 3ஆம் நாடுகள் வாயிலாக இந்தியாவுக்குள் நுழைவதால் இந்த அதிரடி உத்தரவு பறந்துள்ளது. பாகிஸ்தானுடனான நில எல்லையான அட்டாரி வாகாவையும் இந்தியா மூடியுள்ளதால் இருவழி வர்த்தகம் ஸ்தம்பித்து போயுள்ளது. பாகிஸ்தானிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நங்கூரமிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.